சட்டமன்ற தேர்தலின் போது மாவட்ட செயலர்களுடன் இணைந்து பணியாற்ற திமுக எம்பிக்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் 40 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தல் பணிகளை விரைந்து மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ள முதல்வர் ஸ்டாலின் வாக்கு திருட்டு விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தும் ஆலோசித்துள்ளார். திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு எம்பியும் 3 முதல் 4 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். திட்டங்களை விரைவாக முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மற்றும் கட்சி நிர்வாகிகளோடு கலந்துரையாடல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. துணை முதல்வர் தலைமையில் நடந்த அரசின் திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தின்போது திட்டங்களின் நிலை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பணிகளை விரைவில் முடிக்கவும் துணை முதல்வர் அறிவுறுத்தினார். அதிமுகவின் தலைமை அலுவலகம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இருப்பதாக விமர்சித்த திமுக எம்பி கனிமொழியை அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி சாடியுள்ளார். குன்னூரில் உரையாற்றிய அவர், சென்னையில்தான் அதிமுக தலைமை அலுவலகம் அமைந்திருப்பதாகவும் கனிமொழி கனவு காண்பதாகவும் விமர்சித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய அமமுக பொதுச் செயலர் தினகரனை வலியுறுத்தியதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய முடிவை மறுபரிசீலனை செய்ய தினகரனுக்கு கோரிக்கை வைத்துள்ளதாகவும் நவம்பர் மாதம் முடிவை தெரிவிப்பதாக தினகரன் கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தையும் விரைவில் சந்திப்பேன் எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கப் போவதாக வெளியான தகவல்கள் குறித்து அவர் பதிலளித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் தனிக்கட்சி தொடங்கப் போகிறீர்களா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அண்ணாமலை, கட்சி தொடங்கும் போது கூறுகிறேன் என்று சிரித்தவாறே பதிலளித்தார். திமுக சிறுக சிறுக காங்கிரஸை விழுங்குவதற்கு தயாராகி வருவதாக அந்த கட்சி நிர்வாகிகள் விமர்சிக்கின்றனர். கரூர் நகர மகளிர் காங்கிரஸ் தலைவர் கவிதா நேற்று திமுகவில் இணைந்தார். அதனை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டுள்ள காங்கிரஸ் துணைத் தலைவர், திமுக கூட்டணி தர்மத்திற்கு எதிராக செயல்படுவதாக விமர்சித்துள்ளார். கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளையே திமுகவுடன் இணைப்பது தவறானது என்றும் பொன் கிருஷ்ணமூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சாமி தரிசனம் செய்தார். தென்காசி மாவட்டத்திற்கு 3 நாள் சுற்றுப்பயணமாக வருகை தந்துள்ள ராம்நாத் கோவிந்த் பழமையான காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வருகை புரிந்தார். அவரை தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர், திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டு வழிபட்டார். புகழ்வாய்ந்த குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா முத்தாரம்மன் கோயிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலையில் அம்மனுக்கு நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து கோயில் கொடிமரத்துக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து அம்மனின் திருசூலம் சிம்மவாகனம் பொறிக்கப்பட்ட திருக்கொடி மேளதாளம் முழங்க கோயில் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. அப்போது ஓம் காளி ஜெய் காளி முழக்கத்துடன் பக்தர்கள் வழிபாடு செய்தனர். வேடமணிந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் மாலை அணிந்து காப்பு கட்டிக் கொண்டனர். வரும் அக்டோபர் 14ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தபோது இது தொடர்பான அறிவிப்பை சபாநாயகர் வெளியிட்டார். இந்த கூட்டத்தொடரில் கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கை சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவிலேயே அனைத்து கூட்டுறவு நிறுவனங்களிலும் ஆவினில்தான் குறைந்த விலையில் பால் பொருட்கள் விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அடிப்படையில் ஆவின் நிர்வாகம் விலையை குறைக்கவில்லை என புகார் எழுந்தது. அது தொடர்பாக அளிக்கப்பட்டுள்ள விளக்கத்தில் பொதுமக்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு தரத்திற்கு ஏற்ப குறைந்த விலையில் பால் விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நெய் விலை லிட்டருக்கு 40 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக ஆவின் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. அரசு பேருந்துகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விற்கும் திட்டத்திற்கு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் ஒப்பந்த புள்ளி கோரியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பணிமனைகளிலிருந்து இயக்கப்படும் பேருந்துகளில் 1 லிட்டர் குடிநீர் பாட்டில்கள் விற்பதற்காக இணையவழி ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. தமிழக விவசாயிகளிடமிருந்து 6000 டன் கேழ்வரகு கொள்முதல் செய்ய தமிழக அரசு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு இந்திய உணவுக் கழகம் அனுமதி அளித்துள்ளது. இதற்காக விவசாயிகளுக்கு கிலோவுக்கு 48 ரூபாய் 86 காசுகள் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக வழங்கப்பட உள்ளது. தமிழக ரேஷன் கடைகளில் கேழ்வரகு விநியோகம் செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. முதற்கட்டமாக நீலகிரி, தருமபுரி மாவட்டங்களில் உள்ள கார்டுதாரர்களுக்கு 2 கிலோ கேழ்வரகு இலவசமாக வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் நோக்குடன் திருவாரூர், நாகை உட்பட 5 மாவட்டங்களில் டெக் பார்க்கை சிப்காட் எனப்படும் தமிழக தொழில் முன்னேற்ற நிறுவனம் அமைக்க உள்ளது. முதற்கட்டமாக 5 ஏக்கரில் தயார் நிலை தொழிற்கூட வசதியுடன் டெக் பார்க் திருவாரூரில் அமைக்கப்பட உள்ளது.
இது தயார் நிலை தொழிற்கூடங்களை உள்ளடக்கிய கட்டடங்களாக இருக்கும். இதன் மூலம் திருவாரூர், நாகை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களையும் ஜவுளி தொழில் மையங்களாக மாற்றும் நடவடிக்கையில் அரசு ஈடுபட்டுள்ளது. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் இந்த போராட்டம் நடைபெற்றது. ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு இபிஎஃப் பிடித்தம் செய்ய வேண்டும், 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்த ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் ஊழியர்கள் வலியுறுத்தினர். பல்வேறு இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னை மாநகராட்சியில் ஏப்ரல் 1 முதல் செப்டம்பர் 20 வரையிலான காலகட்டத்தில் 900 கோடி ரூபாய் சொத்து வரி வசூலாகியுள்ளது. சென்னையில் வரும் 30 நிகழ் நிதியாண்டின் முதல் அரையாண்டிற்கு வரி செலுத்த வேண்டும் என்று அறிவித்துள்ளது. கடந்த 20 வரை 900 கோடி ரூபாய் வரி வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் 75 விழுக்காடு பேர் இணையத்தின் மூலம் வரி செலுத்தியுள்ளதாகவும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. நடப்பு வருவாய் ஆண்டில் 2300 கோடி ரூபாய்க்கு மேல் வரி வசூலிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கோடியக்கரையில் தங்கி மீன்பிடிக்கும் வெளிமாவட்ட மீனவர்களால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி சுமார் 5000 மீனவர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதனால் ஆறுகாட்டுத்துறை, வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம் உள்ளிட்ட 10 மீனவ கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி அணையிலிருந்து வினாடிக்கு 1368 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி 5 மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோர கிராமங்களுக்கு 4வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய 3 மாவட்டங்களின் பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து திறக்கப்பட்டு வந்த நீர் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் விராலிப்பட்டி அருகே பெரியார் கால்வாயில் குளிக்கச் சென்ற இளைஞர் ஒருவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். அவரை தேடும் பணியை விரைவுபடுத்தும் நோக்கில் பாசனத்திற்காக திறக்கப்பட்ட நீர் நிறுத்தப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தை முற்றுகையிட்டு சிஐடியு தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக அரசு அளித்த வாக்குறுதியின்படி அனல் மின் நிலையத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஏராளமான தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கரன்கோவில் அருகே வெறிநாய் கடித்ததில் 2 பேர் காயமடைந்தனர். தர்மத்துரணி பகுதியில் வீரையா மற்றும் வேல்முருகன் ஆகியோர் வெறிநாய் கடித்ததில் காயமடைந்தனர். இதனையடுத்து இருவரும் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். சங்கரன்கோவில் பகுதிகளில் நாளுக்கு நாள் தெருநாய் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டும் பொதுமக்கள் தெருநாய்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் இதற்கும் வாக்கு திருட்டுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். மக்கள் நம்பிக்கையை பெற்று வாக்குகளை பெறாமல் முறைகேடாக வாக்குகளை பெற்று வரும் ஆட்சியாளர்கள் மக்கள் நலனை கவனிப்பதில்லை என்றும் இதன் காரணமாகவே 45 ஆண்டுகளில் இல்லாத அளவு வேலைவாய்ப்பின்மை அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் தன்னை விளம்பரப்படுத்துவதிலும் கோடீஸ்வர தொழிலதிபர்களை முன்னேற்றுவதிலுமே ஆர்வம் காட்டுவதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இந்திய கடற்படை கப்பல் கட்டுமானத்தில் தன்னிறைவை அடைந்து வருகிறது. தற்போது 54 கப்பல்கள் உள்நாட்டு கப்பல் கட்டும் தளங்களில் கட்டப்பட்டு வருகின்றன. 2035ஆம் ஆண்டுக்குள் இந்திய கடற்படையின் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை 160ஆக உயர்த்துவதை இலக்காக கொண்டுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் பள்ளிக்கு சென்ற மாணவி ஒருவரை கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள நடிகர்கள் துல்கர் சல்மான் மற்றும் பிருத்திவிராஜின் வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். பூட்டான் நாட்டில் பதிவு செய்த வாகனங்களை இந்தியாவிற்கு கொண்டு வந்து விற்பனை செய்த மோசடி தொடர்பாக சுங்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. இதில் துல்கர் சல்மானின் 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் உண்டியல் காணிக்கை திருடப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணை தேவை என்று ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சி எம்பி மட்டிலா குருமூர்த்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் திருட்டுகள் நடந்ததாக தற்போது ஆட்சியில் உள்ள தெலுங்கு தேசம் கட்சி குற்றம் சாட்டி வருகிறது.
பாதை ரீதியில் பொதுக்கூட்டங்கள், பேரணிகள் நடத்த உத்தரப்பிரதேச அரசு தடை விதித்துள்ளது. மேலும் பொது இடங்களில் சாதிச் சங்க கொடிகள், பெயர் பலகைகள் வைப்பதற்கும் வாகனங்களில் சாதி பெயர் எழுதுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து இந்த உத்தரவை உத்தரப்பிரதேச அரசு பிறப்பித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநில சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர் ஆசம் கான் 23 மாத சிறைவாசத்திற்கு பின் பிணையில் விடுவிக்கப்பட்டார். அவரை நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் வரவேற்றனர். எனினும் சமாஜ்வாதி கட்சி தலைமையுடன் இவருக்கு மோதல் போக்கு உள்ளதால் வேறு கட்சியில் சேர்வாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அயோத்தி ராமர் கோவில் கடந்த நிதியாண்டில் 327 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. ஸ்ரீ ராம ஜென்மபூமி அறக்கட்டளை வெளியிட்டிருக்கும் தகவலின்படி இந்த வருவாயில் 157 கோடி ரூபாய் நன்கொடை மூலமாகவும், மீதமுள்ள தொகை உண்டியல் காணிக்கை மற்றும் வங்கியில் செலுத்தப்பட்டுள்ள தொகைக்கான வட்டி மூலமாகவும் கிடைத்துள்ளன. தினமும் 70,000 முதல் 80,000 பக்தர்கள் கோயிலுக்கு வருவதாகவும், நடப்பு நிதியாண்டில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 104 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்ததாகவும் அறக்கட்டளை நிர்வாகி தெரிவித்துள்ளார். பல்வேறு அரசு துறைகள் தடையில்லா சான்றிதழ் வழங்காததால் அயோத்தியில் மசூதி கட்டும் திட்டம் நிராகரிக்கப்பட்டதாக ஆர்டிஐ தகவல் வெளியாகியுள்ளது. 2019இல் அயோத்தியில் பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டிக்கொள்ள அனுமதித்த உச்சநீதிமன்றம் வேறொரு இடத்தில் மசூதி கட்டிக்கொள்வதற்கு வக்ஃப் வாரியத்துக்கு நிலம் ஒதுக்கவும் உத்தரவிட்டது. அதன்படி மாநில வக்ஃப் வாரியத்துக்கு உத்தரப்பிரதேச அரசு 5 ஏக்கர் நிலம் ஒதுக்கியது. அங்கு மசூதி கட்டுவதற்கான லே அவுட் திட்டத்திற்கு அரசு ஒப்புதல் வேண்டி 2021இல் விண்ணப்பிக்கப்பட்டது. லடாக்கில் சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கோடு ஆண்டு திருவிழாவில் பாராகிளைடிங் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் லடாக் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதில் இந்த ஆண்டு பாராகிளைடிங் விளையாட்டுகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளை அதிக அளவு ஈர்க்கும் நோக்கோடு இந்த புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜிஎஸ்டி குறைப்பின் முதல் நாளில் ஏசி, டிவிக்களின் விற்பனை 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். செப்டம்பர் 22ஆம் தேதியன்று விற்பனை 2 மடங்காக உயர்ந்துள்ளதாக தங்கள் டீலர்கள் தெரிவித்துள்ளனர் என ஹேர் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் சதீஷ் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ஏசி விற்பனை 20 மடங்கு அதிகரிக்கும் என ப்ளூ ஸ்டார் நிறுவனம் கூறியுள்ளது. டிவிக்கள் விற்பனை 30 முதல் 35 விழுக்காடு வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ஜிஎஸ்டி குறைப்பு அமலான முதல் நாளிலேயே 80,000 வாடிக்கையாளர்கள் கார்களின் விலை குறித்து விசாரித்ததாக மாருதி சுசுகி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 35 ஆண்டுகளில் தாங்கள் காணாத அளவிற்கு வாடிக்கையாளர்களிடமிருந்து கிடைத்த வரவேற்பு மிகப்பெரியதாக இருந்ததாக அந்நிறுவனத்தின் சந்தைப்படுத்துதல் பிரிவின் மூத்த நிர்வாக அதிகாரி பார்த்த பானர்ஜி தெரிவித்துள்ளார். இதுவரை 25,000 கார்களை டெலிவரி செய்திருப்பதாகவும், இந்த எண்ணிக்கை 30,000-ஐ விரைவில் நெருங்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தீபாவளியை முன்னிட்டு இந்திய பங்குச் சந்தைகளில் அக்டோபர் 21ஆம் தேதி முகூர்த் ட்ரேடிங் எனப்படும் சிறப்பு வர்த்தகம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மதியம் 1:45 மணி முதல் 2:45 மணி வரை 1 மணி நேரம் சிறப்பு வர்த்தகம் நடைபெறும் என பங்குச் சந்தைகள் அறிவித்துள்ளன. முகூர்த்த ட்ரேடிங் என அழைக்கப்படும் இவ்வர்த்தகத்தின் போது பங்குகளை வாங்கினால் இந்த ஆண்டு முழுவதும் லாபகரமாக இருக்கும் என்பது முதலீட்டாளர்களின் நம்பிக்கை என்பதால் அன்றைய தினத்தில் சிறப்பு வர்த்தகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன நாடு என்பது அம்மக்களின் உரிமை என்றும் அவர்களுக்கு வழங்கும் சலுகை அல்ல என்றும் ஐநா பொதுச் செயலர் அன்டோனியோ குட்ரஸ் பேசியுள்ளார். பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அந்தஸ்து மறுப்பது பயங்கரவாதிகளுக்கு வழங்கும் பரிசு என்றும், இப்பிரச்சினை நீடிப்பது மத்திய கிழக்கில் அமைதியின்மையை நீடிக்கவே வழி செய்யும் என்றும் அவர் பேசியுள்ளார். பாலஸ்தீன நாட்டை பிரான்சும் அங்கீகரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் உரையாற்றிய பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். கனடா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளைத் தொடர்ந்து பிரான்சும் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் அளித்தது காசா மீதான போரை நிறுத்த இஸ்ரேலுக்கு நெருக்கடியை அதிகரிக்கும் நகர்வாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தங்கள் நட்பு நாடுகள் சில பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து வருவதாகவும், இது பிரச்சினையை மேலும் அதிகரிக்கவே செய்யும் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. காசாவில் 60 நாட்கள் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஹமாஸ் அமைப்பு கடிதம் எழுதியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் பிணை கைதிகளை முழுமையாக விடுவிக்க வேண்டும் என்று டிரம்ப் வலியுறுத்தி வரும் நிலையில் பிணை கைதிகளில் 50 விழுக்காடு பேரை விடுவிக்க தயார் என்று ஹமாஸ் கூறியிருப்பதாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் இதற்கு பதிலாக காசாவில் 60 நாட்கள் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என ஹமாஸ் கோரியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. H-1B விசா கட்டணங்களை உயர்த்துவது வர்த்தக ஒப்பந்த விவகாரத்தில் இந்தியாவை பணிய வைப்பதற்கான நடவடிக்கை மட்டுமே என்று அமெரிக்க முதலீட்டு நிபுணர் கேத் வுட் கருத்து தெரிவித்துள்ளார். வணிக ஒப்பந்தத்தில் இந்தியா வளைந்து கொடுக்கவில்லை என்றும், அவர்களை வழிக்கு கொண்டுவர பயன்படுத்தும் ஒரு யுக்தியே விசா கட்டண உயர்வு என்றும், ஆனால் இந்த யுக்தியும் வழக்கம் போல் தோல்வியையே தழுவும் என்றும் கேத் வுட் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவுடன் சிறந்த உறவு தங்களுக்கு அவசியமான ஒன்று என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் கூட்டம் இன்று நடைபெறும் நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை சந்தித்தார். அதன்பின் வெளியான கூட்டறிக்கையில் இந்திய பசிபிக் பிராந்தியத்தை ஆதிக்கங்களற்றதாக மாற்ற இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனா ஆதிக்கம் செலுத்த முற்படும் நிலையில் இந்த முடிவு கவனம் பெற்றுள்ளது. பிரேசில் முன்னாள் அதிபர் போல்சனாரோவுக்கு சிறை தண்டனை வழங்கிய நீதிபதியின் மனைவி மீது அமெரிக்கா பல்வேறு தடைகளை விதித்துள்ளது. தேர்தல் முறைகேட்டு வழக்கில் போல்சனாரோவுக்கு 27 ஆண்டுகள் மற்றும் 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. போல்சனாரோவின் நெருங்கிய நண்பரான அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் நீதிபதி அலெக்சாண்ட்ரோ மோரேவின் மனைவி விவேன் பார்சி மீது அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது. இதேபோல் மேலும் 6 அதிகாரிகளின் விசாக்களை ரத்து செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது. அமெரிக்காவில் ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் எண்ணிக்கை அதிகரித்ததற்கு கர்ப்பிணிகள் பாராசிட்டமால் வகை மருந்துகளை எடுத்துக் கொண்டதே காரணமாக இருக்கலாம் என அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். எனவே இதுபோன்ற மருந்துகள் எடுத்துக் கொள்வதை கர்ப்பிணிகள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எனினும் பாராசிட்டமால் வகை மருந்துகளுக்கும் ஆட்டிசத்திற்கும் தொடர்பு உள்ளது என திட்டவட்டமாக கூறிவிட முடியாது என்றும் அதை நிரூபிக்க விரிவான ஆய்வுகள் தேவைப்படுவதாகவும் நிபுணர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் ஜோ பைடனின் முடிவுக்கு எதிராக அவருடன் வாதிட்டிருக்க வேண்டியது தனது கடமை என அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். அவர் எழுதிய புத்தகத்தில் மீண்டும் அதிபர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பது ஜோ பைடனும் அவரது மனைவி ஜில் பைடனும் சேர்ந்து எடுத்த முடிவு என்று குறிப்பிட்டார். தனிப்பட்ட நலன் மற்றும் ஈகோ அடிப்படையில் முடிவுகளை எடுக்கக்கூடாது என்றும் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். பிரபல தொழிலதிபர் பில் கேட்ஸ் எய்ட்ஸ், மலேரியா போன்ற நோய்களை ஒழிக்க 8000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக அறிவித்துள்ளார். பல்வேறு நாடுகள் சுகாதாரத்திற்கான நிதியை குறைத்திருக்கும் நிலையில் அம்முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் பில் கேட்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதியுதவி கிடைக்காவிட்டால் உலகில் லட்சக்கணக்கான குழந்தைகள் இறக்க நேரிடும் என்றும் அவர் கவலை தெரிவித்தார். நைஜீரியா நாட்டில் பிறக்கும் ஒரு குழந்தை 5 வயதுக்கு முன் இறக்க 15 விழுக்காடு வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ரகசா என்ற புயல் கடலில் நகர்ந்து வருவதால் பிலிப்பீன்ஸ் நாட்டின் வடக்கு பகுதியில் கடுமையான மழை பெய்து வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. பல ஆயிரம் பேர் வெள்ளத்தில் சிக்கியிருக்கும் நிலையில் தேசிய பேரிடர் படையினரை அதிபர் மார்க்கோஸ் ஜூனியர் களமிறக்கியுள்ளார். இந்த ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த புயலாக இருக்கும் என்று கருதப்படும் இந்த புயல் சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு 220 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான ஈக்வடாரில் டீசல் மானியம் ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து பொதுமக்களும் விவசாயிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். $1.1 பில்லியன் மானியம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் டீசல் விலை உயர்ந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் போராட்டக்காரர்கள் சில இடங்களில் வன்முறைகளிலும் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. போராட்டங்களை கட்டுப்படுத்த அதிபர் டேனியல் நெபோடா 60 நாட்களுக்கு அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளார்.